ஏய் கஞ்சா குடிக்கி பீம், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நம்ம டோலத்துக்கு ஒரு சாபத்துல இருக்கு. நம்ம மானங்கிட்ட பையன் மகாராஜாவுக்கு 60ஆம் கல்யாணமா புருஷனே இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அரண்மனை 5 வாட்டி அம்மனமா சுத்த வேண்டியது இருக்கும். யோ பாபா, டுன்டுன் ஆண்டி சுக்கி பிறந்ததுல இருந்தே தனியாதாயா இருக்காங்க. அவங்க புருஷன் விட்டுட்டு ஓடிட்டாயா. பாபா எனக்கு டுன்டுனே சம்மதம் தான். ஐயோ மகாராஜா, டுன் டுன்னு சொன்னோன்னா வலியாதீங்க, சுருட்டி வைங்க. அந்த பொண்ணோட சம்மதமும் வேணும். டுன்டுனும் நானும் அடிக்கடி ஆத்தங்கரையோரம் சந்திச்சு பேசிருக்கோம் பாபா. பாபா மீன் பிடிக்கும் போது நானும் பாத்திருக்கேன். 2 பேரும் ஒன்னா கொஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படி போடு. இதுக்கு மேலயும் ஆதாரம் வேணும்னா டுன்டுன் வீட்டுல என்னோட ஜட்டி இருக்கு. எல்லாம் சரிதான். சுட்கிக்கு இதுல விருப்பம் இருக்கான்னு எதுக்கும் ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க மகாராஜா. எனக்கு இதுல முழு சம்மதம் பாபா. ஏன்னா நானும் இந்த மாதிரியும் அக்கா தங்கச்சி ஆகிட்டா அப்புறம் 2 பேருமே சேர்ந்து பீமா கல்யாணம் பண்ணிப்போம். எங்களுக்குள்ள போட்டியே இருக்காது இல்லையா? அட ஆமால, சூப்பர்டி. இங்க பாருங்க மகாராஜா, விட்டு கொடுத்து போறான் என் 2வது பொண்டாட்டி. கொட்டை வலிக்குது பாபா, கொட்டை வலிக்குது. அந்த சிரிக்கு மக டுன்டுன் ஃபர்ஸ்ட் நைட் அதுமா லட்டு சாப்பிடுங்க மாமான்னு கொடுத்தா. நானும் அதை சாப்பிட்டேன். நான் மயக்கம் போட்டு விழுந்த உடனே அவ கிர்மாடா கூட கொல்ல வாசல் வழியா ஓடிட்டா பாபா. பாபா அப்பாக்கு வயித்தால நிக்காம போது பாபா. மூக்க பொத்திக்கோ இந்துமதி. உன்னோட கள்ளக்காதலம் பீம் கிர்மாடாவோட அக்கல் முடிய கொடுத்தா இதுக்கான தீர்வு கிடைச்சிடும். பீம், நான் உன்ன ஒரு டோமர் பையன் நினைச்சேன். பரவாயில்ல, கிர்மாடாவோட அக்கல் முடிய கொண்டு வந்துட்ட. பீம் சபாஸ் பீம், உன்னாலதான் எனக்கு கொட்டை வழியே போயிருக்கு. யோ மானங்கிட்ட மாமா, உன்னை காப்பாத்துனது நம்ம காஜா பீடி பாபாயா. மகாராஜா நாசமா போக. எல்லாரும் கூட இருக்க இந்த நேரத்துல நான் ஒரு விஷயத்தை அறிவிக்க போறேன். இந்துமதி, பீம கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? ஏன்பா உங்கள மாதிரி கொட்டை வலி வர்றதுக்கா? ஏன்னா இது பாலிப்ப வயசு.